Suvaiyum channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ரொம்பவே ஃபேமஸான பாவ் பாஜி. இது பன்னோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு நல்ல டேஸ்டா இருக்கும். சோ வீட்லயே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவ் பாஜி செய்ய ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல காலிஃப்ளவர் 1 கப், கேரட் 1/2 கப், பீன்ஸ் 10 நறுக்கி சேர்த்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 2, பீட்ரூட் 1, பச்சை பட்டாணி 1/2 கப், குடைமிளகாய் 1/2 கப், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லா காய்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 கப் தண்ணீர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்டா வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. காய்கள்லாம் நல்லா வேகட்டும். விசில் போட்டுட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டுருங்க. 3 விசில் வந்து ஸ்டீமரும் அடங்கிடுச்சு. காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பொட்டேட்டோ மேஷரை வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஃபில்டர் பண்ணக்கூடாது. இந்த காய்களோட சத்தெல்லாம் அதில் தான் இருக்கும். அப்படி இதோட வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மேஷரை வச்சு மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இந்த பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலே சேர்த்துருங்க. வெண்ணெய் உருகியதும் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயாச்சு. அரைத்த தக்காளி விழுது 2 இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கி நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குடைமிளகாய் 1/2 கப், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 3 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச வெஜிடபிள் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப கெட்டியமாக இருக்கு. அதனால 1/2 கப் தண்ணி இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டினதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா வரணும். ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக மறுபடியும் பொட்டேட்டோ மேஷரை வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மேஷ் பண்ணியாச்சு. பாவ் பாஜிக்கு இந்த அளவுக்கு திக்னஸ், இந்த அளவுக்கு கூலாக இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த பன்னோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதை எடுத்து சாப்பிட முடியும். அடுத்ததான் பாவ் பாஜி பன் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சென்டரில் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நல்லா ஒரு பெரிய சைஸ் பட்டரை உள்ள போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாவ் பாஜியை அப்படியே உள்ள சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு பாவ் பாஜி மசாலா, அடுத்து நறுக்கின வெங்காயம், அடுத்ததாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஃபைனலாக ஒரு துண்டு பட்டர். நம்ம டோஸ்ட் பண்ண வச்சிடுங்க. வாவ், அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாவ் பாஜி பிளேட் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக அப்படியே இருக்கு. ரொம்பவே ஃபேமஸான பாவ் பாஜி ரெடி. இதை நம்ம சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டரை லைட்டாக அப்படியே டிப் பண்ணி எடுத்து அந்த ஆனியனோட சாப்பிட்ணும். அப்படியே மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அதே டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாவ் பாஜி சாப்பிட டேஸ்ட்டாக அதே மாதிரியே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தளவுக்கு பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.